வியாழக்கிழமை அன்னைக்கு படம் ரிலீஸா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் வியாழக்கிழமையாக இருந்தா என்ன, வெள்ளிக்கிழமையாக இருந்தா என்ன, இட் இஸ் இருமுகன் அண்ட் திஸ் இஸ் மாதேவன் பிரசன்டிங் யூ த ரிவ்யூ ஆஃப் இருமுகன். படம் பார்த்த கையோட ரிவ்யூவை ரெண்டாக பிரிச்சாச்சு. ஜென்ரல் ஆடியன்ஸ் அண்ட் டீட்டெயிலாக இன்டெப்த் ஆடியன்ஸ். ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் என்னெல்லாம் அப்பீலிங்காக இருக்கும், என்னெல்லாம் டவுன் ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விக்ரம். நீங்கள் என்ன ஆடியன்ஸாக வேணால் எடுத்துகிட்டு போங்க, 2 கேரக்டர் பண்ணியிருக்காரு. இருமுகனில் இருமுகத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவல் எஃபர்ட்லாம் போட்டு அப்படின்னு நம்ம பேசிகிட்டே போகலாம். அந்த லெவலுக்கு நெயில் பண்ணியிருக்காரு, தட்டி எரிஞ்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நயன்தாரா பற்றி பேசும்போது எக்ஸ்ட்ரா ரேட்டிங் கொடுத்துட்டு இப்போவே அடுத்த ஷோ படம் பார்க்க போயிடுவேன், ஆனால் விட மாட்டாங்கோ. ஸோ என்ன பண்ணுறோன்னா, நயன்தாராவோடய பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சந்தோஷமாக இருக்குது. செம்ம பர்ஃபார்மன்ஸு, அவங்க அப்படியே நம்ம வந்து காதலில் விழுந்துருவோம் அவங்க மேலே, அந்தளவுக்கு ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸு. அடுத்து தம்பிராமையோட கேரக்டரை பற்றி பேசணும்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள பயோ வார்லாம் இன்வால்வ் ஆகிருக்க ஒரு சீரியஸ் கேஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹியூமர் பண்ணுவாரா அப்படின்ற கேள்வி நீங்கள் போப்போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவர் அப்பப்போ உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டுலாம் லைட்டாக ட்ராக் தான். ஹெலனா பாட்டு கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற டவுட்லாம் நமக்கு வரும். பட் இருந்தாலும் விக்ரம் அண்ட் நயன்தாராவை நான் பார்த்துக்கிட்டே காலம் தள்ளிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்மிஷன் பிளாக், வெரி 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 இம்பார்ட்டன்ட் போர்ஷன் ஆஃப் த மூவி. ஏன்னா விக்ரமோட இன்ட்ரடக்ஷனுக்கு நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோமோ, எவ்வளோ எந்தோடு இருப்போமோ, அதே எந்துவை திரும்ப கொண்டு வந்து இன்டர்மிஷன் பிளாக் நம்ம கையில் கொடுத்துருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இன்டெப்த் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் என்னென்ன இருக்குன்னா, செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் ஒரு பாட்டு ஒன்று வருது ஃபுல் ஸ்லோ மோஷனில். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா விக்ரம், நயன்தாரா, காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர், கோரியோகிராஃபர்னு எல்லாருமே செம்ம எஃபர்ட் போட்டிருக்காங்க. செம்ம அழகாக இருக்குது அந்த பாட்டு பார்க்குறதுக்கு. பட் அந்த இடத்துல அந்த பாட்டு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்து நீங்கள் லாஜிக் கேட்குற ஆள் அப்படின்னா இது எப்படி அது எப்படி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், படத்தை விட்டு வெளில வரும்போது இம்மாம்பர்ஸு கையில் ஒரு கொஸ்டின் பேப்பரே எடுத்துன்னு வரலாம், அவ்வளோ கேள்விகள் எழும். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு சீரியஸான கேள்வி அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா டிரான்ஸ் பீப்புள் பற்றின ஒரு கேரக்டரை ஸ்கெச் பண்ணும்போது ஏன் கோலிவுட்டில் எப்பவுமே ஒரு செக்ஸிஸ்ட் அப்ரோச் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இந்த இடத்துல. இந்த படத்தில் கூட அங்கங்கே இருக்குது, அது கொஞ்சம் நெருடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் கேள்விலாம் கேட்குற ஆள் இல்லை, ஜாலியாக படம் பார்க்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக விக்ரம்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஆன் த ஹோல் இருமுகன், விக்ரம் அப்படின்ற ஒரு புல்லட் வந்து ஹஸ் மேட் திஸ் இருமுகன் வாட்சபிள். வில்லன் விக்ரமும் நித்யா மேனனும் ஒரு இடத்துல பேசிப்பாங்க. அப்போ ஓகே கம்பெனி ரெஃபரன்ஸ் ஒன்று வரும். அப்போ நான் கை தட்டினேன், மற்றபடி நித்யா மேனனுக்கு எங்கே கை தட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ டக்குன்னு போய் படத்தை பார்த்துருவாங்க. உங்களுக்கு என்ன தோணுது, ஏது தோணுதுன்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. எப்போ பாட்டிக்கு போனா ஐயோ நேரம் அவங்ககிட்ட போவேன், மச்சான் பைசா இருக்கா அண்ணா, என்கிட்ட இல்லைண்ணா 500. அவங்ககிட்ட அதே கதை தான். அவன் போய் அவன் ஒய்ஃப் கிட்ட வாங்கி வந்து கொடுப்பான். இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது வந்து நாங்கள் எல்லாரும் அதே குடும்பம் தான். பர்ஸ் இருக்கா? அதான்